சீதா ராவணனால் கடத்தப்பட்டாலும் அவர் மீது மரியாதை வைக்க ஒரு சில முக்கியமான காரணங்கள் உள்ளன. ராவணன் மிகுந்த ஞானம் மற்றும் கல்வியுள்ள ஆளுமை. அவன் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் மிகுந்த பாண்டித்யம் கொண்டவன். இந்த ஆளுமைதான் சீதையை அவனை அவமதிக்காமல் மரியாதை செய்ய தூண்டியது. சீதையை கடத்தி லங்கைக்கு கொண்டு சென்ற பிறகும் ராவணன் ஒருபோதும் அவளின் கற்பை கெடுக்கவில்லை. இதன் மூலம் அவன் அவளிடம் மதிப்பையும் கௌரவத்தையும் காட்டினான். அவன் சீதையை எப்போதும் அடிமையாக அல்ல, மனைவியாக விரும்பினான். ஆனால் அவன் மீதான அவளுடைய விருப்பம் இல்லை என்றதும் அவர் அவளிடம் வலுக்கட்டாயம் செய்யவில்லை. ராவணன் ஒரு துஷ்டனாக இருந்தாலும் சில தருணங்களில் அவன் நெறிமுறைகளுக்கும் அறநெறிகளுக்கும் விரோதமாக நடக்கவில்லை. அவன் சீதையை மதிப்புடன் அணுகியது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. சீதையின் இந்த மரியாதை அவளுடைய குணநலனையும் தைரியத்தையும் பிரதிபலிக்கிறது. ராவணனின் அறம், வீரம், ஞானம் போன்ற பண்புகளை மதிக்க முடியுமே தவிர அவனது குற்றங்களை ஏற்றுக்கொள்ள